நாங்கள் அறிவோம் இந்த வலியின் வேதனையை. நாங்கள் அறிவோம் உங்கள் மனதின் வலியையும். தன்வந்தராலயா உடல் மற்றும் மனம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் பஞ்சகர்ம ஆயுர்வேத சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு. உங்களுக்கு பிடித்த சுவைகளில் நீங்கள் விரும்பிய தரத்தில் பொடரான் ட்ரிங்க்ஸ். சென்னையில் கோவில்களுக்கு பஞ்சமில்லை, புண்ணியத்திற்கு தான் பஞ்சம். தெரிந்தே பாவம் செய்து புண்ணியம் தேடுவது இன்றைய நடைமுறை. தஞ்சம் நஞ்சம் புகுந்த குறுகிய வாழ்க்கையில் ஒரே ஒரு டார்ச் லைட் நம்பிக்கை மட்டுமே. கடவுள் நம்பிக்கை என்பது ஒரு வித்தை. பல வருடங்கள் கேட்டு கேட்டு பதில் ஏதும் இல்லாமல் இருந்தும் கேட்பதை விடாமல் இருப்பது ஒரு வகை கலைதானே. இந்த கலை பிடிபடாமல் இருப்பவர்கள்தான் மறுப்பாளராகின்றனர். நாம் கடவுளிடம் கேள்வி கேட்க, அவர் அமைதியாய் இருக்க, திடீரென்று வேண்டியது நடந்ததும் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இது பக்தி. கடவுளால் நம்மிடம் பேச முடிந்தால் அவரை சும்மா விடுவோமா? அப்படி பதில் பேசும் கடவுள் ஆழ்வார்பேட்டையில் உள்ளார். மூர்த்தியில் சிறியவர், பிரம்மாண்ட திருமேனி இல்லை, ஏக்கர் கணக்கில் நிலம் இல்லை. ஆனால் நீங்கள் அவர் மொழியை புரிந்து கொண்டால் உங்கள் கேள்விக்கு பதில் வந்தே தீரும். இவருக்கென்று ஒரு வரலாறு உண்டு. சோளிங்கரில் மலை ஏறி நரசிம்மரும் சின்னமலையில் ஆஞ்சநேயரும் இருக்கின்றனர். நரசிம்மர் 12 ரூபமாக எடுத்து பல பல ஸ்தலத்தில் தங்க, அவரை பின்பற்றி அவர் இருக்கும் இடத்திற்கு சென்று அடைவதே ஆஞ்சநேயரின் வேலையாகும். சோளிங்கரிலிருந்து புறப்பட்ட இந்த சின்னமலை ஆஞ்சநேயர் தங்கிய 127 ஸ்தலங்களில் 93வது ஸ்தலமாக திகழ்கிறது இந்த ஆழ்வார்பேட்டை ஸ்தலம். பல்லாயிரம் வருடங்கள் தாண்டி உருவெடுத்து பக்தர்களுக்கு காட்சி தரும் ஆஞ்சநேயரை பராமரிக்க தவறி சில 100 வருடங்களுக்கு முன்பு பூமியால் விழுங்கப்பட்டு நிலத்திற்கு அடியில் சென்று மறைந்தது. அவர் மறைந்தாலும் அவர் சக்தி மறையுமா? என்ன நடந்தது தெரியுமா? தடையின்றி கோவில் காணாமல் போனது யாருக்கும் தெரியாது. வருடங்கள் போனது. தமிழக அரசு கூட்டுறவு வங்கி அமைக்க ஒரு இடத்தை தேர்வு செய்தனர். ஒரு பக்கம் உயரமான கட்டிடம் கட்டி முடித்து அதற்கு அடுத்த பக்கத்தில் இருக்கும் நிலத்திலும் கட்டத் தொடங்கினர். கட்ட கட்ட நிலம் நிற்காமல் கீழே விழுந்து கொண்டிருந்தது. பல ஆராய்ச்சிகள் பின்பும் பதில் இல்லை. ஒரு நாள் இன்னும் கீழே தோண்டி என்னவென்று பார்க்கும் பொழுது தோன்றியது ஆஞ்சநேயர் திருமேனி. அதிர்ச்சியில் இருந்த மக்கள் அந்த திருமேனியை பராமரித்து மாலையிட்டு வணங்க தொடங்கினர். அப்பொழுது முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அங்கு கோவில் கட்டவும், அந்த கோவிலை நிர்வகிக்க, அந்த கூட்டுறவு வங்கியிடம் ஒப்படைக்க, இக்கோவில் இன்றளவும் அந்த வங்கியால் நிர்வகிக்கப்படுகிறது. சுயம்புக்கு என்றும் சக்தி அதிகம். கண்டுபிடித்த அடுத்த நொடி சக்தி இரட்டிப்பு ஆகிக் கொண்டே இருக்கும். சுயம்புக்கான அனைத்து சக்தியும் இந்த ஆஞ்சநேயர் திருமேனிக்கு இருக்கின்றது. பல பக்தர்கள் உணர்ந்து சொல்லக்கூடிய ஒரே அதிசயம், அவர் உங்களிடம் பேசுவார். நீங்கள் கேட்க தயாராக இருக்க வேண்டும். ஒரு கேள்வி கேட்டு கண் மூடினால் அவர் பதில் உங்களுக்கு கேட்கும், அல்லது மனமாற்றம் நடக்கும். பல சக்திகள் புரியும் இவர் குழந்தை பாக்கியம் கிடைக்க எப்பொழுதும் அருள் புரிவார். இதை வடிவமைத்து எழுதுகின்ற நான் மிகப்பெரிய ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் பக்தர். எனக்கு ஏதேனும் சந்தேகம் அல்லது சோகம் வந்தால் அவருடனே தஞ்சம் புரிவேன். அவர் அன்பாக அணைத்துக் கொள்வார். ஆனால் சனிக்கிழமை போனால் சற்று தாமதமாகவே அணைப்பார். கூட்டம் அதிகம். கோவில் நேரங்களை பற்றி நீங்களே ஆராய்ந்து சொல்லுங்கள். நான் சொல்ல போவதில்லை. இந்த பதிவை பார்த்து கோவில் செல்ல வேண்டும் என்று முடிவு எடுப்பீர்களானால் அது உங்கள் முடிவு அல்ல, ஆஞ்சநேயரின் முடிவு. எல்லாருக்கும் வணக்கம். வருகின்ற 20/8/2025 அன்று புதன்கிழமை பிரதோஷம் கூடிய சுபயோக சுபதினத்தில் திரு மகா பாலாம்பிகா கண் திறப்பு விழா யாகமும் உலக நன்மைக்கான யாகமும் நடைபெற உள்ளது. இதில் அனைத்து பக்தர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே கீழே தெரிகிற முகவரியை நீங்க தொடர்பு கொள்ளவும். இதுல தொலைபேசி எண் இருக்கு பாருங்க.
இதனை முன்பதிவு செய்து கொண்டார். இந்த வேள்வியில கலந்து கொள்வோருக்கு பொருளாதார தடை, திருமண தடை இது எல்லாமே நீங்கிடும். தொழில் வளர்ச்சி தடை அது நீங்கும். பில்லி, சூன்யம், ஏவல், கண்திஷ்டி இது எல்லாம் போக பாலாம்பிகா அருள் பெற இந்த தெய்வத்துடைய சிறப்பு நிறைய விஷயம். 18 சித்தர்கள், அந்த தெய்வத்திற்கே 18 சித்தர்களுக்குமே இந்த பாலாம்பிகை தான், அவங்களை வணங்கிட்டு தான் இந்த 18 சித்தர்கள் எல்லாமே வணங்குவாங்க. எல்லாருக்கும் தெரியும். நீங்க இந்த வேள்வியில கலந்து கொள்வதனால எல்லார் வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளும் தீர்க்கும். இந்த உலகத்துல நிறைய நோய் நொடிகள் வந்துகிட்டு இருக்கு, நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு, உலக போர் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே தீர நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த யாகத்தை நடத்துவோம். அம்பாள் அருளை நம்ம பெறும். இங்க யாகம் காலையில 8 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எல்லாரும் அவசியம் கலந்துக்கோங்க. இங்க அன்னதான பிரசாதமும் உண்டு. நீங்க வாங்க. பாலாம்பியோட அருள் நீங்க பரிபூர்ணமா வந்து இந்த அம்பாவை தரிசிச்சுட்டு நன்றி. ஹலோ, லொகேஷன் வந்துட்டேன் சார். கரெக்ட் டைமுக்கு ஃபோன் பண்ணப்பா. சார் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி நீங்கள் அட்வான்ஸாக கேப் புக் பண்ணீங்கன்னா நீங்கள் வரத்துக்கு மொழி நாங்கள் வந்துடுவோம். என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு இல்லை சார், ஃபாஸ்ட்ராக் டாக்ஸியோட 25th anniversary. அப்போ 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம். Yes, sir. டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப் நவ்.